ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெயிண்ட் வித் மீ சீரீஸ். இது பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயும் போல் ஒரு ஜிஎஸ்எம் பேப்பர் எடுத்துக்கோங்க. 4 சைடில் டேப்பிங் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு கார்னர் ஃபினிஷு கரெக்டாக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிச்சுக்கும். ஓகே, ஒன்ஸ் இந்த டேப் ஒட்டினதுக்கப்புறம் பெயிண்டிங்க்கு தேவையான ப்ரஷ், அதுக்கப்புறம் கலர் எடுத்துக்கோங்க. இங்கே வெறும் நான் 4 கலரை வச்சு இந்த பெயிண்டிங் எப்படி பக்காவாக பண்ணலான்றதான் சொல்லி தர போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு 2 ப்ரஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடியான ப்ரஷ்ஷை வச்சுட்டு நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுங்க. கரெக்டாக ஒழுங்காக வராது, கண்டிப்பாக வராது. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, அதை அப்படியே கொஞ்சம் ஸ்மச் பண்ணி வந்து அழகாக வர அளவுக்கு கொண்டுட்டு வாங்க. பெயிண்ட் பத்தலை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வந்து அகைன் வந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் ப்ளூ கலர் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த கலருக்கு போகணும். அண்ட் இது ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வெறும் பெயிண்ட் அப்ளை பண்ணாமல் தண்ணி மட்டும் எடுத்து தண்ணியை வச்சு இப்படி பண்ணுங்கள். தண்ணி வச்சு இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ், ஒரு கம்ப்ளீட் லுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா வெறும் பெயிண்ட்டை வச்சு தீட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் பெயிண்ட் வச்சு பண்ணதுக்கு அப்புறமா வெறும் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் நம்ம எடுக்க போகிற கலர் வந்து ஒயிட்டு. ஏன் ஒயிட் கொடுக்குறோன்றது இந்த ஒயிட்டை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேப்பரும் ஒயிட்டாக தான் இருக்குது. எதுக்குப்பா இதை ஒயிட் கொடுக்குறீங்கன்னா, அந்த ஒயிட்டோட அந்த ப்ளூவை மிக்ஸ் பண்ணி ஒரு மர்ஜ் பண்ணி ஒரு அழகான ஒரு ரொம்ப லைட் கலர் வரும். ரொம்ப சட்டிலாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒயிட் அப்ளை பண்ணுறோம். ஒயிட் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த சட்டில் கலர் வந்து நமக்கு கிடைக்காது. இதே மாதிரி 2 கலரையும் வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுட்டே இருங்க ப்ரஷ்ஷை வச்சுட்டு. ஒன்ஸ் இந்த 2 கலரும் முடிச்சதுக்கு அப்புறமா கீழே அகைன் வெறும் வந்து ஒயிட் வச்சுட்டு ஸ்மச் பண்ணிவிட்டு கீழே அதுக்கும் கீழே வந்து எல்லோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா, அதையுமே ஸ்மச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடும். பண்ணிகிட்டே இருங்க. வில் பி பேக் சூன். ஒன்ஸ் உங்களோட அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஸ்மச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பிளாக் கலர் ஒரு மெல்லிசான ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் பிளாக்லேயே பெயிண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அது நீங்கள் வேறு இது மாதிரி டிசைன் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னென்னா, நம்ம ஆக்சுவலி ஒரு விண்டோ தான் வரைய போகிறோம். ஒரு விண்டோவில் குட்டி குட்டி புஷ்ஷஸ்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்க, அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான பெயிண்டிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ஒன்ஸ் கீழே நீங்கள் கலர் கோட்டிங்கெல்லாம்
முடிச்சதுக்கப்புறமா வந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு, அதுக்கப்புறம் வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த பெயிண்டிங்கில் எப்படி போடுறேனோ அந்த மாதிரியே வந்து நீங்கள் கலர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ஃபுல்லாக கீழே வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து சைட் ஆஃப் த விண்டோ வந்து எப்பயுமே நம்ம பார்டர் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைடில் ஒரு கோட் போட்டுட்டு அந்த தடியான ப்ரஷில் பிளாக் பெயிண்டிங் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மெலிசான ப்ரஷ்லேயே வந்து இது பண்ணாலும் சரி, சைடு விண்டோஸில் வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வந்து பிளாக் வந்து படுற மாதிரியான கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த பெயிண்டிங்கில் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். ஒன்ஸ் லெஃப்ட் சைடு முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் ரைட் சைடு வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டில் கோடு போட வந்துடுச்சு, ப்ரஷ்லேயே போட வந்துடுச்சுன்னா ஃபைன். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா ஒரு இது யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலில் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் போட்டுட்டு பிளாக் பெனில் ஒரு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து வரைய ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த பிளாக் கலர் கொடுக்கறதுனால அந்த பெனில் கொடுத்தது வந்து இதுவே வந்து மறைச்சிடும். ஸோ பார்க்குறதுக்கு ஆடாலாம் இருக்காது. ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு சென்டரில் ஒரு கோட் போட்டு அதையும் முடிச்சுட்டு ஹாரிசான்டல் லைன்ஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஒரு ப்ராடான அந்த ஒரு ப்ராடான பிளாக் கலர் அந்த கோட்டிங்ஸ் கொடுத்தாதான் வந்து ஓகே இது விண்டோ அப்படின்றது பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. எதுக்கடா மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அந்த பிளாக் கலர் வந்து லைட்டாக வந்து அந்த சைட்லலாம் பட்டுருச்சு. ஸோ அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வெறும் ப்ரஷ், ஓகே, வெறும் ப்ரஷ்ஷு எந்த கலருமே கொடுக்காதீங்க. ஜஸ்ட்டு தண்ணியில் இது பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சிரும். அதை விட்டுட்டு நான் வந்து பிளாக் அடிக்கிறேன், ஒயிட் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன ப்ளூ தான் இருக்குது நான் ப்ளூ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மஜ் ஆகிட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. ஸோ வெறும் வந்து இருக்கிற வெறும் ப்ரஷ்ஷை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ஸ்மச் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாம் பட்ட ஒரு எஃபெக்டே இல்லாத மாதிரி சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் விண்டோவோட சைடெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு லைட்டான ப்ரஷ் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு லைன் மாதிரி வரையுங்க. சைடாக நான் வரைகிற மாதிரியே வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஷுவல் லைன் வரைஞ்சிட்டு ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு ஒரு சின்ன லீவ்ஸ் மாதிரி ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஃபைனலாக பார்க்கும்போது ஓகே ஒரு விண்டோலேருந்து இந்த மாதிரி புஷ்ஷஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நான் ரொம்ப லைட்டாக வந்து புஷ்ஷஸ் இது பண்ணுறேன். எப்படி இந்த மாதிரி லைன் போடுறது, எப்படி இந்த மாதிரி ஸ்மால்
ஸ்மால் பிஷஸ் ஆட் பண்ணுறதுன்றது நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக நம்ம பென் வச்சு போடுற மாதிரி இந்த ஒரு மினி ப்ரஷ் வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த புஷ்ஷஸ் வந்து அழகாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த எல்லா புஷ்ஷஸுமே வந்து அந்த புஷ் கிடையாது, இட்ஸ் வெரி ஸ்மால் லீவ்ஸ். ஓகே, ஸோ குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து இந்த ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நான் இப்படி பண்ண மாதிரி ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுல்லாக எல்லா இதுக்குமே வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சைடு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சைடு மறுபடியும் போயிட்டு இன்னும் ஒரு குட்டி பிஷஸ்லாம் ஆட் பண்ணுவோம். வந்தாச்சா? இந்த சைடும் அதே மாதிரி ஒரு லைட்டாக ஒரு குட்டி குட்டி ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே போட்ட மாதிரி அதே மாதிரியான லீவ்ஸ் வந்து இங்கேயுமே ஆட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த சைடு வந்து பெருசாக போடலன்னா அந்த சைடும் பெரிய புஷ்ஷஸ் இருந்து இதுவும் இருந்துச்சுன்னா பார்க்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து அட்ராக்டிவாக இருக்காது. அதனால அங்கே ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி இருந்துட்டு குட்டி குட்டி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக்கெல்லாம் போட்டுட்டு அதில் அப்படியே கொஞ்சம் புஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். தென் ரொம்பலாம் இது பண்ணல, லைட்டாக அப்படியே கொஞ்சமாக வந்து அந்த இதை மேலே தூக்குறது நார்மலாக சிக்னேச்சர் போடுற மாதிரி தான் அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது லீவ்ஸ் வேணும் இல்லை வந்து எனக்கு பார்க்குற இது இருக்கிறதே ஓகேனா ஃபைன், இல்லை எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் வேணும்னா நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைனல் பார்ட் என்னென்னா, நீங்கள் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணும்போது பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டேர் ஆகாது. இப்போ நானே வந்து இங்கே கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ளோவில் அப்படியே இழுத்துட்டீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பண்ண பெயிண்டிங் வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லா பெயிண்டிங் கீழேயும் உங்கள் பேர் எழுதுங்க. அந்த பேர் தான் ஓகே இந்த பெயிண்டிங் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்கும். அது அந்த ஃபைனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து செம்மையாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு பெயிண்ட் வித் மீ சீரீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தட் பை பை, டேக் கேர்.